இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான வைரஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரேபிஸ் தான். ஏன்னா அந்த ரேபிஸ்னால நம்ம தண்ணி கூட குடிக்க முடியாது. அப்புறம் இந்த ரேபிஸ் எங்கேருந்து பரவுதுன்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்கிட்ட இருந்தால் நம்மளுக்கு பரவுது. இந்த ரேபிஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த சலைவா மூலமாக பரவுது. இது என்ன பண்ணுன்னா, நம்மளை கடித்த உடனே நம்ம முதுகு தண்டு வழியாக நம்ம மூளைக்கு பரவிடும். மூளைக்கு பரவினோடனே இந்த சிம்டம்ஸ் எதுவுமே ஃபஸ்ட்டு இருக்கவே இருக்காது. அதனால் நமக்கு நார்மலாக கொஞ்சம் ஜுரம் அடிக்கும், தலைவலி அதெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் போக போக தண்ணி கூட குடிக்க முடியாத நிலைமைக்கு நம்ம வர்றதுனால தான் ரேபிஸோட எக்ஸ்ட்ரீம் லெவலே. இந்த தண்ணி கூட குடிக்க முடியாத நிலைமைக்கு வந்து ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ரேபிஸ் யாருக்குன்னா பரவுமானா கண்டிப்பாக பரவும். அந்த நாய் ஒருத்தவங்க கடிக்கும்போது அவங்களுக்கு வரும். அந்த கடித்த நாய் ஒரு ரேபிஸ் நோய் தாக்கப்பட்டிருக்குல்ல, அவங்க வேற ஒருத்தவங்க கடிச்சாலும் அது பரவ ஆரம்பிக்கும். இது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான இது. இந்த ரேபிஸ் வந்து நாயோட சலைவாலேருந்து தான் நிறைய பேருக்கு பரவுது. இந்த ரேபிஸ் வந்து நாய் மூலம் மட்டுமா தான் பரவுமானா இல்லை காட்டு விலங்குகள் மூலமாக பரவும். இந்த ரேபிஸ் என்ன பண்ணுன்னா, ரேபிஸ் தாக்கப்பட்ட நாய் என்ன பண்ணுன்னா, ஒரு மாட்டை கடிச்சிருக்கு. அந்த மாடு என்ன பண்ணியிருக்குன்னா, அதோட உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒரு பெண் என்ன பண்ணினா மாட்டோட பாலை கறந்து அந்த பாலை பச்சையாக குடிச்சிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு என்னன்னா ரேபிஸ் நோய் தாக்கியிருக்கு.